இவங்களை கான்ஃபிடென்ட்டானே சொல்றாங்க சார். அது மாதிரி நம்மளால நம்ம வேலையை கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுமாங்க சார்? முடியாது. அதுதான் சார் சொல்றேன் படிக்கணும். ஏன்னா அவன்கிட்ட ஹேம மெடிக்கல் இருக்கு, நம்ம தெரியல. அவன்கிட்ட 8 வீடு இருக்கு, நம்ம கிட்ட ஒரு வீடு தான் இருக்கு. அதனால தான் அவளை வாய்ஸ் செட் பண்ணு. அவனுக்கு பக் அவனுக்கு. அவன்கிட்ட ஐபோன் இருக்கு, நம்ம கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இருக்கு. உன்கிட்ட ஐபேட் இருக்கு, உன்கிட்ட நார்மல் பேடு கூட இருக்கு. எக்ஸாம் பேடு கூட இல்லை. எக்ஸாம் எடுக்கிறது என் பேக்ல எழுந்திருக்கு ஒரே ஒரு ப்ளூ பென் தான் இருக்கு. நான் காலை தான் போய் ப்ளூ பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நான் ப்ளூ பென் வாங்குறது இல்லை, பகல்ல எவனா உட்காருவான், அவன்கிட்ட இருந்து கடன் வாங்கிக்கிறேன். அப்படி இல்லை ஏதாவது ஈவெண்ட் போனா ஜெயிச்சுட்டு அதுல இருந்து ப்ளூ பண்ணி கொடுத்து வந்துடுவேன். அப்படி ஒரு ஈவெண்ட் ஜெயிச்சு ப்ளூ பண்ணி தான் வச்சுதான் ஒரு வாரமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா நான் ஃபாலோ பண்ண ஐஃபோன் பண்ணது. கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ளூ பண்ணி மொத்த கேட் எக்ஸாம் பிளாக் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். Watch out. தாக்கப்படுத்தினா வரும் ப்ரோ. Awesome. அது பிடிக்கிறது என்கிட்ட பொறுமை இல்லை. தேங்க்ஸ். சார் ஐபோன் வச்சிருக்கவன் தான் அப்பா வச்சிருக்கான். இதான ஸ்ரீ வச்சிருக்க? ஸ்ரீ வச்சிருக்கானா? இப்ப என்ன? ஆமா வச்சிருந்தது. உனக்கு என்ன? அதானே எங்க குதிக்கலாம் அதை விடு. இதே ஹெசிடேட் பண்ற. ஹெசிடேட் பண்ணனும். ஹெசிடேட் பண்ணனும். ஹெசிடேட் ஹெசி என்ன வாயில அந்த வார்த்தை ஹெசிடேட் தானே அந்த தடங்கல்கள். ஏய் வாயில வர மாட்டீங்கடா. தடங்குகிறது. ஐயோ சொல்லு ஹெசிடேட். ஐயோ சுத்து போடுறான் டாடி. முன்னாடி enemy. கிஷா அந்த வார்த்தையை சொல்ல வை கிஷான்னு. ஹெசி Help. ஹெசி டேய் ஐயோ சுத்து போட்டாங்க. முன்னாடி போனா டேஞ்சர். கிஷானை காப்பாத்துங்க. இன்டரப்ட்க்கு தமிழ் அனுப்பிச்சு. ஸ்டீவ் ஓம் சார் என்கிட்ட 4 பேர். வாங்கிட்டே இருக்கான். Don't give up. Your teammates can still recall you. என்னை அடிக்க வந்தான். சவர்மா எனக்காண்டியா ஊசு. ஸ்டீவ் இப்போ உன் உசுரை நீ கொடுத்தான் அவனு. I'm recalling a teammate. Thanks. எங்க இறங்க போற? அப்போ நெட்டிச்சு உனக்கு லைஃப்ல பாரு ஷாட்கன்ல அவனை பார்க்கவே இல்லை தானே. இதுக்குள்ள எதுவும் போட்டுட்ட.
Don't give Please up. recalling a I'm teammate. recalling a teammate. நீங்க தான் கை வைக்கணும். Thanks. அவன் டீம்மேட் ரிவ்யூ பண்ண கண்டிப்பா இங்க தான் ரீகால் பண்ணி இங்க தான் இருக்கும். நீ அழுத்தவே இல்லை, அழுத்திட்டியா? அழுத்திட்டான். ஸ்டோரி இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். வந்து கை வச்சோன்னா மொத்திடணும். அப்பதான் நம்மளோட வலி தெரியும். பரவாயில்ல, காத்திருப்போம். நான் அவ்வளோ நேரம் உட்காந்துருப்பேன், வர மாட்டான். எந்த எங்கேயா கூப்பிட்டு போவேன், அப்போது வருவான். கதவை திறந்தா பூட்டிடணும். அப்ப இது உங்க அப்பா ஓபன் டோர் பார்த்தேன். தருண் நான் அவனோட கதை சொன்னேன் தெரியுமா? ஆமா, நான் கிஷோர்ட்ட சொன்னேன் தெரியுமா? அது அவன் தான் பண்ணிருக்கான். கொன்னுட்டானா? ஐ மீன் அவன் தான் ஆராய்ச்சி இது பண்ணிருக்கான். கொன்னுட்டானா? அது வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது காலையிலே சுத்திட்டான். இவன் இல்ல, அவன் இடத்துலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. இவனை விட்டாச்சு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு பண்ணானே தெரியாம போட சொன்னானா? ஆளை வச்சு இவனை வெளியில விட்டாங்க. வராம பாருங்க தலைவன். ஏன்டா நீ நல்ல டைம் 1 HP ஸ்கேட் போட்டு இறங்கனதுக்கு அப்புறம் 1 HP டா. சும்மா இது வேற. இவனும் அவங்க அடி வாங்கிட்டு வந்துருப்பான் நினைக்கிறேன். வெயிட் பண்ண அவங்க வருவாங்க. பேக் டு பொசிஷன். சுட்டு காமிச்சாச்சுல. இப்போ யாரோ வாட் ஃபயர் பண்ணி காமிச்சாங்க, நமக்கு யார் அது? நான் சொல்லல. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு பண்ணானா இல்ல அவங்க அப்பா தான் பண்ணதேவா? இல்ல அவங்க அப்பா ஒண்ணும் செய்யல. இல்ல வண்டி முன்னதுக்குள்ள போனா எனக்கு புரியல. ஆக்சிடென்ட்க்கு எதுக்கு போனா? இந்த அதுதான் சொல்லுதேன். இது நான் மேல அது வந்து அவங்க இரு அவன் ஏதோ இங்க பாருயா, 2 வெடிக்கிட்டு இருக்கு, ஒரு எக்ஸ்டெண்டர் மேக் இருக்கு. பேசறோம். உங்க அம்மாக்கு தெரியும் ஸ்டீவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. தருணே அந்த கூதி முந்தானத்து ஒரு இந்த தெருக்கு ஒருத்தர் தெரியுமா? ஒரு தேவடியாம கேக் கட்டி வச்சு வெட்டுவாங்க. சின்ன பசங்களை மட்டும் பிடிச்சு வச்சுக்குவாங்க. இந்த இப்ப கூட ரீசெண்டா தூத்துக்குடியில 4 பேரை போய் பாத்ரூம்ல ஒதுக்கி விட வச்சாங்க. அந்த கத்தி எடுத்துட்டு வந்து ஒரு சில தேவடியாம கேக் வெட்டுவாங்க. தெரியும். 4 குட்டி குஞ்சாங்க சுத்தி நிப்பாங்க. தெரியும். இந்த புள்ளையும் அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல சேர்ந்துருக்கு. சரியா? அன்னைக்கு அவங்க அப்பாக்கு தெரியாம பைக் எடுத்துட்டு இந்த கூதி போயிருக்கு. கேக் வெட்டிருக்குன்னு வரும் பொண்ணு வண்டியை கொண்டு போய் ஒரு பைக்கார மேல விட்டுருக்கான். கேடிஎம் பைக்கார மேல அவன் 50,000 கேட்டிருக்கான். சரியா? அது பேசி படைக்கு 10,000 முடிச்சு கொடுத்தாச்சு. அவங்க அப்பாவே ஒண்ணும் சொல்லல. இந்த குட்டி குஞ்சாங்களுக்கு இந்த குட்டி குஞ்சாங்க கூட ஒரு மூட்டி விடுந்துருமா சில கூதிகள். அந்த மாதிரி கூதிகள் என்ன செஞ்சிருக்குன்னா, மாப்பிள்ள சும்மா விடக்கூடாது ஆகும்ட்டு அதான் அந்த அந்த பொலிட்டீஷியன் மாதிரி ஒரு புண்டைகளை உண்டுல, அதான் ஏத்தி விட்டுருப்பான். நீ என்னனாலும் செய், நான் இருக்கேன் அப்படின்னு ஏத்தி விட்டுருப்பான் போல. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணி சொல்லி வெட்டிட்டான். அவன் ஃப்ரெண்டு போய் வெட்டிட்டான். இவன் வந்து அவன் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான். இவன் பிளேட்டை இவங்க அப்பா பெத்த பிள்ளைலாம் என்ன செய்ய பிளேட்டை மாத்தி இவனை மட்டும் வெளில தூக்கிட்டு இருந்தாச்சு உள்ள இந்த கேஸ்ல இருந்து. கூட இருக்காங்க கொல்லாம ஏண்டா வேற எங்க நடிக்க ஆரம்பிச்சா?
முன்னாடி போனா டேஞ்சர். டேய் இவன் என்ன குட்டி குஞ்சா எங்க இருக்கான்? யாரை கேட்டு ஓப்பன்ல ஓடி வந்தான். எங்க இருக்கான் பெட்டி எங்க? அவனே ஸ்மோக் போடுறான் பாரு. அவனே பாட்டு மாதிரி ஓப்பன்ல ஓடி வரான். அவன்கிட்ட போய் கொடுத்துருக்கேன். ஓ அதனாலதான் அவனை தூக்கி போய் கேட்டிருக்காங்க வர சொல்லி. ஆமா இப்ப அவங்க அப்பா இவனை வெளில தூக்கிட்டாங்க. அந்த கேக் வெட்டின கூட்டம் மொத்தத்தையும் தூக்கிட்டாங்க சரியா. இப்போ ஒரு 10,000 கொடுத்தானா அவங்க அப்பாங்க. இந்த வெட்ட இவனுக்கு வெட்டினாங்க தெரியுமா. அந்த குட்டி குஞ்சா வந்து ஒரு தொடர்ந்து அடங்கி சரியா. தண்ணிய கூப்பிட்டு வச்சு லைட்டா சவுண்ட கூட்டினாலே பயப்படுவான். அந்த மாதிரி ஆளு. இவனுக்கு தைரியம் யாரு கொடுத்தான்னு நினைக்க? ஸ்டீவ் அப்பா கூட சுத்துறவன் அந்த எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு இது சிகரெட் அடிச்சுட்டு அலையத கூட்டம் அது. அத வந்து அவன் என்ன நினைச்சிட்டான்? கெத்துன்னு நினைச்சிட்டான். கூட எல்லாம் சீரா மாதிரியான ஆட்கள் இருந்திருக்காங்க. கெத்துன்னு நினைச்சு சுத்திட்டு இருந்திருக்கு புதியா. இப்ப என்னாச்சு? கூட தான் எல்லாரும் ஜெயிலுக்குள்ள போயாச்சு. ஆனா இவன் தப்பிச்சானே. இவனை தூக்கிட்டு இருந்தாச்சுல. நான் சொல்றேன் பாரு நாளைக்கு இங்க பாரு நான் அடிச்சு சொல்றேன் நாளைக்கு பாரு கூட இருந்து இவனுக்காக பண்ண போய் இவன் கடைசி நம்மளாம் கோத்து விட்டானே அப்படின்ட்டு அவங்க கூட்ட ரிவெஞ்ச் எடுக்க வரும் பாரு. அதான் ரிவெஞ்ச் எடுத்துருவாங்க. போலீஸ்காரனே சொல்லிட்டான். எப்பா கமிஷனரு அப்புறம் இன்ஸ்பெக்டரு ஏசி எல்லாரையும் வச்சு பேசி எடுத்துருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவனை இந்த ஊரை விட்டு அடிக்கிறாங்க. ஆமா கண்டிப்பா வரும் நாளைக்கு ரிவெஞ்ச் எடுக்க கண்டிப்பா ஜெயிக்கிட்டு வருவாங்க. அதனால இவனை இப்பவுமே கிளப்பி அனுப்பிட்டாங்க குட்டி குஞ்சான். நான் எங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்க என்னமோ கேஸ் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு நான் வார்த்தை சொன்னேன்னா எங்க அப்பா இல்லவே இல்ல அவன்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னாங்க. சாயங்காலம் வதாங்க என்னப்பா அவன் தானே அப்படின்னேன். அவன் தான். இனிமேல் ஒரு வார்த்தை அண்ணனை பத்தி பேசினாலும் உங்களுக்கு போட வேண்டி இருக்கும்னு மிளகாப்பொடி எனக்கு சிரிப்பு தாங்க. அது ஒரு வீரன் உங்க அப்பா ஸ்கூல் ஃப்ரெண்ட்னா அப்போ பிரஜன் அப்பாவும் ஸ்கூல் ஃப்ரெண்டு தானே? பிரஜன் அப்பாவுக்கு தெரியும். அப்புறம் யாரு ஒரு பஸ் கம்பெனி ஓனர் சரியா. ஒரு சீதாபதி பஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி. நோ 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 ஃபார் சார் நம்பர் நோ சார் நம்பர் நோ சார் நம்பர் ஜஸ்ட் கெட்டிங். வண்டி உள்ள வா. அடிங்கடா. நான் ஒரு நாக்கு வச்சிருக்கேன். என் அடுத்த வரான். சார் நம்பர் சி ரைட் ஃபார்ம் ஹவுஸ் முட்டக்குதி. அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கான். இல்ல என்கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்கு. ஃபார்ம் ஹவுஸ்ல ஒருத்தன் தான். அவன் தான் என்னை அடிச்சாங்க. ரெண்டு பேர் good boy, this is what your mom specified for you. +9 +0 triple elimination. நான் ஒருத்தனை அசிங்கப்படுத்தேன். கிஷோரே பாய் கூட படிக்கிறீங்களா? வீட்டுல ஒரே பையனா என்ன? ஒரே பசங்களா என்ன? கூட படிக்கிறீங்க மேக்ஸிமம் இப்படி இருக்காங்க.
சென்னைக்காரங்களா இல்ல யாரு எப்படி அவங்க கூட இப்ப சென்னையில படிக்கிறாங்க. மேக்ஸிமம் வீட்டுக்கு ஒரே பசங்களா இல்ல? அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்குமே அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் இருக்காங்க. என் கூட படிக்கிறீங்க எவனை கேட்டாலும் நீ படிக்கிறது சாய்ராம்ல சேர்க்கறவங்க என்னன்னா பிள்ளை கெட்டுற கூடாது சரியா, ரொம்ப இதா வளர்த்துடணும் அப்படின்னு சேர்த்துடுவாங்க. ஏன்னா ஒத்த பிள்ளைதான் ரொம்ப பேம்பர்ஸ் பண்ணி வளர்த்துருப்பாங்க. நில்லு இன்னொன்னு சொல்றேன். என்ன அல்பாவோட தங்கச்சி அல்பாவோட தங்கச்சியுமே சேவை சொல்றேன் உங்களுக்கு தெரியும். அந்த பஸ்ஸுக்கு முன்னாடிதான் என் ஃப்ரெண்ட், அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி பஸ் தான் என் ஃப்ரெண்டு பஸ். ஆனா 2 பஸ் மாறி மாறி போவான். அவங்க கூட தான் எப்போ பேசிட்டு இருந்தான். கிஷோர் வந்துட்டு சொன்னோம்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டு பேசுங்க. ரெடி கொடுத்துட்டு பேசுறேன். வாங்கிட்டு அன்னைக்கு சொன்னேன் தெரியும்ல. சொன்னேன். Get ready. ரெடி கொடுத்தாச்சு. அது அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு செகண்ட் லோட் ஆகி ஒரு 90 முடியட்டும், அதுக்கு பத்தி பேச கட் ஆயிடும் எனக்கு. I got the triple elimination This medal. and does not represent real life. Please play in moderation. அந்த மேம்க்கு வந்து என்னைய நல்லா தெரியும், எனக்கு அந்த மேம் நல்லா தெரியும், நல்லா பேசுவோம். அதே மாதிரி தான் அல்பா கூட இருக்காங்க பத்தியா என் ஃப்ரெண்ட்ஸ். I need a weapon. அல்பா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இருக்காங்கலடா. ஆமா சொல்லு. அவங்களுக்கும் அந்த மேம் கிளாஸ்ல இருப்பாங்க. அவங்களும் நல்ல பழக்கம் அந்த மேம் கூட. என்னன்னா அந்த மேம் என்கிட்ட கேட்டாங்க, அல்பா ஃப்ரெண்டு தானே நீ அப்படின்ட்டு. அவன் என்னன்னு கேட்டா, அல்பாவோட அண்ணனுக்கு இந்த மேம் தான் கிளாஸ் எடுத்தாங்க. நம்ம நடுவுல வந்து எதுக்கு அல்பா சஸ்பெண்ட் ஆன சும்மா ஹாஸ்டல்ல தண்ணி அடிச்சு விளையாண்டதுக்கு. ஓகேவா, அதுல அல்பாவும் சேர்ந்துதான் தண்ணி அடிச்சு விளையாண்டுருக்கான். அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல மேம் அது அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது மேம் அப்படின்னு சொல்லி தண்ணி அடிச்சுன்னு சும்மா பக்கெட்ல தண்ணி சொல்லிட்டு இந்த மேம் சொல்லி பேர் சொல்லியிருக்காங்க அன்னைக்கு சஸ்பெண்ட் ஆன அன்னைக்கு. இதுக்கெல்லாம் சஸ்பெண்ட் வந்து இல்ல அப்படிதான் வேப்பா பண்ணா மத்தவங்க மேல என்ன இப்படி தண்ணி ஊத்துறீங்க ஹாஸ்டல்ல? அப்போ நீங்க வந்து இதை மீறி ரூல்ஸ் மீறி நடக்கிறீங்க. அப்போ அதனால 1 மாசம் ஹாஸ்டல் பக்கம் வரக்கூடாதுன்னு வெளியில இன்னொரு ஹாஸ்டல் பிஜி நின்று படிச்சான் 1 மாசம். சரி ஐயா, அது ஒரு 8 பேர்கிட்ட சஸ்பெண்ட் ஆனாங்க. அதுக்கு இந்த மேம் போய் நின்று பேசியிருக்காங்க. அந்த மேம் ஏதோ இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு கடைசியில வந்து கேட்டாங்க, ஆமா ஏதோ பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கானே யாரு என்ன அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க. இதுதான் நீங்க முதல்ல கேட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டியா? தங்கச்சி மேம் உங்களுக்கு தெரியாதா? தங்கச்சி அவன் கூட நான் ஸ்கூல்ல நீ அவன் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன். அங்க இருந்து அவன் நிறைய பொண்ணு கூட பேசி ஃப்ரெண்டா தான் இருக்கான் அப்படின்னு. அப்படியா? இல்ல கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாங்க, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, யார் தெரிஞ்சா சொல்லு, அவங்க அண்ணன் வேற கேக்குறாங்க அப்படின்னு. ஆமான்னு சொல்லல, சூப்பரா இருக்கும். நம்ம சும்மா இல்லாம இவங்க அவங்க அண்ணன் போய் சும்மா சொல்லியிருப்பாங்க போல. எப்படிதானோ அப்படிதான் இப்ப என்னன்னா இவன் பேச இவங்க அண்ணாக்கு தெரியும், ஆனா இவங்க வீட்டுக்கு தெரியாது. ஆனா இவங்க அண்ணா வந்து மேம்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க போல. அந்த மேம் தேடிட்டு இருக்காங்க இப்போ. தங்கச்சி மேம் தங்கச்சி. ஆனா இன்னும் அந்த தங்கச்சிக்கே தெரியாது இவன் அவனை மனுஷன் லவ் பண்றாங்க. ஏன்னா இவன் எதுவுமே போடல, அவன் மட்டும்தான் இவனை அண்ணன் சொல்லி போட்டா. இவன் வந்து நார்மலா வந்து அவுட்டிங் போறது எடுத்து ஸ்டோரி போட்டான்டே.
ஓகேவா? அதுல உடனே டக்குன்னு ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன போட்டுச்சு, டேவிட் மை அண்ணா அப்படின்னு போட்டுருச்சு. ஏதோ சம்திங் போட்டு அண்ணான்னு மென்ஷன் பண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயப்புல 1 மாசம் அந்த பொண்ணு கூட வெளியே போல. அண்ணன் தானே பழக போதே ஒண்ணு ஃப்ரெண்டா பழகி இருக்கணும், லவ்வரா பழகி இருக்கணும், அண்ணனா பழகி இருக்கான். என்ன செய்வீங்க? நீ எப்படி ஸ்ரீ பழகின சொல்லு. நான் ஃப்ரெண்டா பழகினேன். நான் ஃப்ரெண்டா தான் பழகினேன். அப்புறம் எஸ் இப்ப பேச மாட்டேங்க. ஃப்ரெண்டா நீ பழகினா அப்புறம் எப்படி ஸ்ரீ லவர் ஆக முடியும்? இப்ப என்ன, இப்ப எனக்கு சண்டைக்கு வரீங்களா? நான் சொன்ன தப்புன்னு வரீங்களா? நீ சொன்ன தப்புன்னு சொல்லல ஸ்டேவ். இப்ப ஏன் பேசுறேன்னு கேட்க. ஃப்ரெண்டு தானே, தெரியாம பேசிட்டு ஆளை விடுங்கடா பிள்ளைகளா. அப்ப நீ அவன் லவ் பண்ணல. அதான் அவனும் தெரியாம அண்ணா பேசுவேன். சொல்லு, அவ்வளவு லவ் பண்ணியா பண்ணலையா? அவன் மேல அவனுக்கு ஃபீலிங்ஸ் இல்ல. அவ கூட ஊர் சுத்தினதெல்லாம் உன் மனசுல திரும்பி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணல, திரும்பி போகணும். ஹலோ ஆனா அவங்க அம்மாட்ட கேட்க வச்சு அடுத்த நான் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மாட்ட கேட்கிறேன், ஆண்டி அவங்க பையன் வந்து ஃபீல் பண்றான் இந்த பொண்ணு வீட்டுக்கு போனது அப்படின்னு. சரி ஒரே ஒரு இதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லு. அந்த பொண்ணு இப்ப என்ன பண்றது? அவன் ஜாலியா இருக்கான். ஜாலியா மீன்ஸ் அவன் என்ன நேத்து கூட ஒரு ட்ரிப்பு போயிட்டு இருந்தா. அவட்ட அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் அவகிட்ட அதுக்கப்புறம் இதை பத்தி ஏதாவது கேட்டியா? இல்ல பேசவே இல்லையா? ஆளை விட. அப்ப நீ பேசியிருக்க. புண்ண தொடாத தரும். இல்ல அப்ப நோண்டிக்கிட்டே இருந்தா ஆறாவது தரும். இல்ல அப்ப இவன் திரும்பி போய் பேசியிருக்கான். போய் எப்ப தெரியுமா பேசினா? அவ பர்த்டே இன்னைக்கு பேசினான். பர்த்டே வருதுல, வர 12ஆம் தேதி பர்த்டே. பேசாங்க கொடுக்க போறியா? ஏன் பிறந்தாள் இன்னைக்கு? செய்யல ஆளை விடுங்க. சரி அவன் உனக்கு வாங்கி கொடுத்தா, இது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவன் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தா, நீ ரெண்டு தப்பு. நானும் பர்த்டேக்கு போனதுக்கு வாங்கி கொடுத்தேனே. அது இப்ப வாங்கி கொடுத்ததுக்கு நீ இருக்கணும்ல. இல்லலாம் பேசுறீங்க. டிவிஎஸ் வாங்கி ஃப்ரெண்டா போய் வாங்கி கொடுத்தா என்ன உனக்கு? ஸ்டீவ் நீ வந்து ஒரு மெச்சூர் ஆனவன்னு ப்ரூவ் பண்ண ஸ்டீவ். I got supplies. அப்போ உனக்கு என்ன அவளை பார்த்தா ஒரு ஃபீலிங்கா இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அழ வச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன அழ? நாங்க இருக்கோம். நான் உனக்கு டிவிஎஸ் தரேன். இதுக்கெல்லாம் அழலாவாச்சு. டிவிஎஸ் தரேன். நான் உனக்கு ஒரு நாளைக்கு வந்து கிஃப்ட் அனுப்புறேன் 5 ரூபாய். பிறந்தாலு மயிரானாலு ஏகே இருக்கு. ஏகேயா டிபிஎஸ் ஆ கிஷோர்? நான் டிபிஎஸ் தரேன். டிபிஎஸ்ல கிளட்ச் பண்ணு. ஆனா இன்னும் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, 2 பேரும் மியூச்சுவலா தான் புரிஞ்சிருக்கீங்க. அப்புறம் என்ன உனக்கு வலிக்குது? மியூச்சுவலா புரிஞ்சாலும் வலிக்கும். 2 பேரும் மியூச்சுவலா தானே புரிஞ்சீங்க, அப்புறம் எதுக்கு உனக்கு இன்னும் வலிக்குதுங்கிறேன்? இப்ப என்ன உனக்கு என்ன எனக்கு ஏதாச்சும் வேணுமா? நீ வந்து கொன்றேன் கொஞ்சம் பாரு. அவ இல்லாத வழியை தான் கேக்குறேன். 2 பேரும் மியூச்சுவலா தான் அப்படியே இப்படி பேசிட்டு இல்லைன்னு கேக்குறேன். Watch out. அப்படியே கவலை அங்க பாருல. Watch out. அவ பாட்டில் இப்போ அடிக்கிறது பாட்டு கிடையாது. இல்ல பாட்டு வீட்டுக்கு கீழே தான் இருக்கு. பீக்கன் வைங்க. பீக்கன் ஆமா பாட்டில்
சவுண்ட் கேட்டுச்சு. நானும் நம்புறேன். இவன் தான் This ends now, Megatron. Prime still free. How furious. இப்பதான் கிளம்புவோமா? Beacon. கடவுளே எதையாச்சும் கொடுங்க கடவுளே. ஒண்ணுமே கிடையாது. பெட்டிகளே கொடுக்கலாம். நாங்க ஒரு வீக்கெண்ட் வைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஆப்டிமஸ் தான் வரும் ஸ்டீவ். அதான்டா எனக்கும் புரியல. நான் ஒத்த வைப்பேன்டா கேட்ஸே வைப்பேன். ஒரு மேட்ச் வந்து கிஷோர் வந்து என் வண்டியில ஏறினனால எனக்கு ஒரு மேட்ச் தோத்து ஜாஸ்தி வின் பண்ண வேண்டிய மேட்ச். ஆமா நம்பர் 4 கோதர் அவரே. கிஷோர் மனுஷருக்கு நீ வந்து எதிர்பார்க்காத பக்கெல்லாம் இந்த கேம்ல இருக்கு. பக் ஆகி செத்துட்டோம். ஒரு மேட்சே பேசிச்சு. செகண்ட் பிளேஸ் தான்ல, மூணாவது பிளேஸ் இவர ஆப்டிமஸும் எங்க கையில, நீ மெகட்ரானும் எங்க கையில. நல்ல கில்ல அடிச்சிருந்தோம். ஓகேவா, ஈஸியான மேட்ச். லாஸ்ட் 15 பேரோ 20 பேரோ இருந்தாங்க. அதுல என்ன ஆச்சுன்னா, இவன் கரெக்டா எந்த வண்டியில ஏறி உட்கார்றானோ அந்த வண்டி மூவ் ஆகல ஒழுங்கா. சரி, லெஃப்ட் ரைட் மூவ் ஆகல மீன்ஸ் இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தேன்னா டயர் சுத்தும். லெஃப்ட் ரைட் இது பண்ணனா டயர் வீல் மட்டும் இதாகும், ஆனா வண்டி மூவ் ஆகாது. அதனால கடைசியில அவன் கடைசியில வண்டியை விட்டு இறங்க வேண்டியதாச்சு. அவன் சுட்டான். அதுக்கப்புறம் அந்த வண்டியை தூக்கிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா போயிட்டு இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு தான் அந்த பக் இருந்துச்சு. நான் வண்டி ஓட்டும் போது தான் அந்த பக் இருந்துச்சு. சரி தருண் ஓட்டட்டும், நான் உட்காந்துக்கிட்டுதான்னு சொல்லிட்டு அவன் பேசஞ்சரா உட்காந்தேன். நான் உட்கார்ந்து சும்மா உட்காந்த வண்டியிலயும் அப்படி ஆயிடுச்சு. எதுவுமே கிடையாது. அங்க பாரு, அவ்வளவு நேரம் நல்லா ஓட்டிட்டு இருந்தான். அவ்வளவு நேரம் அவன் மெகட்ரான் நல்லா ஓட்டிட்டு இருந்தான். என்கிட்ட வாழன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டேன். கூப்பிட்டு நான் ஏறி உட்காந்து நான் செத்துட்டோம்ல. இறங்கி செத்துட்டேன். வண்டி சரியாவல. நாங்க 2 பேர் போனோம். 2 பேர் காமனா வந்தாங்க. ஜாயின் பண்ணவங்க எகிரி போய் அடிக்கிறாங்க. முதல்ல இறங்கினோடனே எங்க கூடயே வந்து செத்தாங்க. அப்படியே 4 பேர் ஒரே இடத்துல போய் செத்தோம். ஓகேவா, சரி சாகும்போது ஒன்னா சாகுறாங்க, நல்ல பிளேஸ் அப்படின்னு நினைச்சோம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா 2 பேரும் வண்டி எடுத்துட்டு போய் விரட்டி எங்கெல்லாம் ஒருத்தன் செத்தான். இன்னொருத்தன் வந்து ஆப்பனன்ட் போட முடிச்சிட்டான். அது அப்ப நாங்களும் போயிட்டோம். அவன் செத்துட்டான் முடிச்சுட்டு இவன் சூசைட் பண்ணிட்டான். நேர் போட்டு இவனை செத்துக்கிட்டான். இவ்வளவு சூப்பரான மேட்ச்க்கு நீ ஒரு வார்த்தை போன்னுச்சு. நீ வந்திருந்தா அவங்க 2 பேரும் வந்திருக்க மாட்டாங்க. நீ வந்துட்டா 2 பேரும் வந்திருக்கீங்க. பென்னாடி வந்தான், அவன் கூட வெளில போனேன். இத்தனை பேர் இருக்காங்க. இதுல எங்க கிட்ட வந்து யாருமே இல்ல. பென்னாடி என்னமோ பொருள் வாங்க வந்தான்டா. மைக்ரோஸ்கோபிக் கேமரா இதெல்ல வாங்கணும் அப்படினா கேமரா எங்க வாங்க கடையில வித்தீங்க? கடை இது போகுமாண்ணா வாங்கினேன். அப்புறம் அரசன் போனோம். நல்ல வயிறு முட்டை தின்னேன் வந்துட்டேன். கொரியன் பண்ணு நல்லா இருந்துச்சு. பணமால தான் கொரியன் பண்ணாமோ என்னென்னமோ சாப்பிடுறாங்க சொல்லுங்க. அப்புறம் கிரசாண்ட் சிக்கன் கிரசாண்ட் சாப்பிட்டேன். என்ன கிரசாண்ட் பிரெட்? இல்ல கிரசாண்ட்ங்கிறது வெறும் பிரெட் தான். அதுல இருந்து அது வித்தியாசமா இருந்துச்சு. உங்க தெரிஞ்சு எதுனாலும் போட்டுக்க வேண்டியது. அவன் போட்ட அக்ரம் மாலிக்கு புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மேனேஜர் ஃப்ரீ ஆக்கிட்டானா கடையை, அதனால நல்லா ஆக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். Marked a location. வண்டியில போட்டு வச்சுலாம் இருக்கும். கிஷோர் வண்டி எடுத்துட்டு அவ்வளோதான். கிஷோர் இல்லை கொஞ்சம் வண்டி எடுத்துறாரு. சார் மனிஷ் வந்து ஒரு வார்த்தை கேட்டாங்க சார். வாண்டியாவது வண்டி இருக்கு, நீயே இப்போ அதான் ஓட்டுற.
என்கிட்ட வண்டி கூட இல்ல உனக்கு எதுக்குல அது அப்படின்னு கேட்டாங்க சரி வந்து எது யூவியா அந்த கண்ணாடி ப்ளூரேவா இல்ல இல்ல சன்கிளாஸ் தெரியும் ஆண்ட்ராய்டு எஃபெக்ட் நம்ம வாங்கலையா நீ எதுக்கு வாங்க அந்த இதுக்கு அது ஏன்னா அது 3200 ரூபா அது நம்ம வாங்கல அது ஆன்டி கிளார் அது எதுவுமே இல்லாம பிளைனா இருக்கும் நம்ம வாங்கினது ஆன்டி எஃபெக்ட் 3500 ரூபா சொன்னான் அவன் இல்ல அவன் கூலிங் ஏச்சு உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டான் வாயரே டக்கின் போ வண்டி விட்டு இறங்கணும் அது தெரியாம விட்டேன்டா விடுங்கடா ப்ரோ ஷூட் ப்ரோ ஏன்னா எட்டி மட்டும் பார்க்கலாம் சுட மாட்டேங்க கடைசியில் கிஷோர் சாப்பிடுவாங்க Awesome. நீ செத்துருவேன் எதிர்பார்த்தீங்க சார் நான் எவ்வளவு செத்துருன்னு எதிர்பார்த்தேன் தெரியல ஏதோ எதிர்பார்த்துட்டேன் ஏன் கண்ணை வச்சு நல்லா தான் கொடுத்தா அப்படின்னு நான் ஓட்டுறேன் இதெல்லாம் ஒழுங்கா சுட மாட்டேங்க வேற யாராச்சும் வாங்கல அவ்வளோ நேரம் அடிச்சு ஒரு பிளட் தான் அடிச்சான் சீட்ல உட்காந்துக்கோ அவன் சுடலையே உடனே எனிமிஸ் போட்டுருவானு எதிர்பார்த்தேங்க சரி அவன் கழிச்சு வண்டியை கொடுத்துட்டாரு பண்ணி கொடுத்துட்டாங்க கவுத்திட்டாங்க ஏய் கிசா இடி பாட்டு நான் வண்டி ஓட்டலையா இவ்வளவு நேரம் எந்த வண்டியில ஏறி வந்து ஓட்டுறீங்களா Watch out. ஏய் நேராவும் இனிமே இருக்கா நேரா படுத்து கிடக்க லொகேஷன் பாத்து நேரா படுத்து கிடக்க லொகேஷன் பாத்து படுத்து கிடக்கான ஏத்துல ரெண்டு பேரும் ஏய் டிஎஸ்ஆர் வச்சிருக்கான் அங்க போ Watch out. அங்க போலாம் உங்களுக்கு மடியே சார் அதெல்லாம் வேணாம் எங்க அங்க இருந்து அடிக்கிறாங்க 77 Watch out. போணுமா உனக்கு ஆமா அப்புறம் ஏய் வரீங்களா ஒரு செகண்ட் ரெண்டு கார்ல போவோம் அப்பதான் எதை அடிக்கன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆவாங்க நேரா மட்டும் போயிடாத இறங்க நல்லா நான் ஓட்டுறேன் நான் ஓட்டடா இல்ல எனக்கு ஓட்டு தெரியும் நேரா போனோம்னா அசால்ட்டா தூக்கிறான் நல்லா அடிச்சான் எங்க இருக்க மட்டும் நேரா சாவு Watch out. Watch out. இந்த பில்டிங்கா இல்ல முன்னாடி போனா டேஞ்சர் Please recall me. Awesome. என்கிட்ட ஒருத்தன் சீக்கிரம் வாங்க உங்களுக்கு என்ன தெரியாம சுட்டேன் Awesome. கை தெரியாம எப்படி ஸ்டீவ் சார்
நான் ஸ்கேட் போர்ட் போட்டு புண்ட மாதிரி போயிட்டு கை வை எனக்கு லூட் ஏழை வச்சிருந்தாங்க நீ பண்ண அதே கை வேலையை வைங்களா அம்மா ஈசா நம்ம டீம்மேட் விட்டு போய் கைதி கதற Awesome. Awesome. I got supplies. அவங்க ஆனா நல்லா ஸ்ப்ளிட் ஆயிருந்தாங்க. நம்மள ஈஸியா முடிச்சிருந்திருக்க வேண்டியது. எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் ஏன்னா முக்கியமான பிளேயர் நான் அடிச்சிட்டேன். இல்ல அவன் டீம்ல நல்ல பிளேயர் முதுகுனான்னு போட்டாங்க. 53 இருக்கு. என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. அது எடுத்தாலும் நான் செத்துறோம். நம்ம டீம் செத்துறோம் பாப்போமா. இந்த ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணி பாப்போமா. நான் அதை எடுக்கேன். அடுத்த நிமிஷம் செத்துறோம் நம்ம. வேண்டாம்ப்பா. இல்ல ட்ரை இந்த ஒரு வாட்டி நான் வரைக்கும் நான் ரெண்டு வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாப்போம். I got supplies. எனக்கு அந்த கண்ணை பிடிக்கும். ஆனா அதை எடுத்தா செத்துறோம். அப்ப நான் அடுக்குவா. Head toward this point. இங்க எலிமினேஷன் நல்லா எடுத்து கொடுத்தேன். அதனால தான் கிஷோர் நீ தப்பிச்ச. இல்ல செத்துருப்ப. என் வண்டி பொசிஷன் பார்க்கவே இல்ல நான் அங்க. நீ பார்க்கல கிஷோர். நான் எனக்கு இருக்கா தெரியும்னால. ஜோனுக்கு போ. ஆனா செவுடா. ஷூட் போயிதானே. ஓ இவன் ஸ்ப்ளிட்டா இல்ல. இவன் கார்ல வந்தான்ல. அதனால தான் தப்பிச்சோம். நைஸ். Awesome. நீ பாட்ட கூடாத புண்டைக்கு வலிச்சிரும். ஏய் ஃபிக்ஸ் எங்க அங்கதான் கிடக்கு. ஏய் என்னமோ காரணத்துக்காக Number 4 sorry for the disturbance of your loss of your டிஸ்டர்பன்ஸ் இல்லல. ஐயோ I got supplies. செத்து போயிரு. அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ்ங்கறாங்க. வண்டி அப்படியே நிப்பாட்டுங்க. கேட்கலடா. I got supplies. அவன் போட்டு வண்டி ஓட்டுற. இன்னொரு மிரடாங்க. அதான் கொளுத்திட்டு. அது கொழுந்து Awesome. இல்ல ரெண்டு கருப்பு கலர் மிரடா இருக்கு. இல்லையா நம்ம ரெண்டுல வந்தா எனிமி ஒன்ல வந்தா. எனிமி வந்ததும் கொண்டுருச்சு. நான் கொண்டு போனதும் போஞ்சிச்சு. அதான் எனிமி வந்து போனது நான் பார்த்தவே இல்லை. தெரியலையே. எனிமி வந்து போஞ்சின் பிரைமா எனிமி வந்த மிராடோடா இது. இதே ஸ்டீவ் வந்த மிராடோ இது இல்ல. இத நான் கொண்டு வந்தது. அவுட் ஆஃப் ரைட் சைடுல எனிமியன் பாரு. கண்ணு தெரியல. இப்படி அளவுக்கு இருக்காது என் போன். எனக்கு வெஸ்ட் வேணும். மார்க்கத்துல இருக்கு. வெஸ்ட் வேணும். லெஃப்ட்ல கீழ டிராப். லெஃப்ட்ல கீழ டிராப். வேணும் எனக்கு. அவன் பார்த்துட்டான். பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா பண்ண முடியாது. இதுல ஏறி M3 இருக்கு. பேசாம ரெண்டு M3 எடுப்போம். எப்படி சி லூட் கீழ இறங்காம இருக்கு? கடைசி சொல்றா. அதான் நீ எப்படி இறங்காம இருக்குன்னு கேக்குறேன். கார் மார்க் போ. வாடியா அடுத்த சோன் அங்க வந்திருக்கு. நீ வண்டி ஓட்டிட்டே இருக்கிற ஒரே வீடு அதுதான். இல்ல இந்த ரிட்ஜ்ல இருந்து அடிப்பாங்க நம்மள. இங்க இருக்கானே மேல நின்னு அடிப்பாங்களா. Marked a location. உள்ள வியூ நல்லா இருக்கும். பாப்பா சண்டை போடுவோம். ஸ்டீவ் கிளம்புறோம் நாங்க. கிளம்புதியா? இது செல்ஃபி மட்டும். ரெண்டு பேரும் வண்டி ஓட்டி இறங்கவே இல்ல. அது தெரியுமா? செல்ஃபி கிடைச்சிருக்கு வண்டி. ட்ரைன் ஓட்டுங்க. சண்டை போட்டுருக்காங்க. எங்க போலாம்?
இங்க Watch out! Watch out! மிடில் பிளான்ல அடிப்பாங்கன்னு இப்ப பின்னாடி ஆள் வரும்ல. இல்ல ஆளு வரும். எல்லாரும் அங்க இருக்காங்க. மொத்தமாவே இன்னும் 5 பேர் தான். தண்ணிக்குள்ள வச்சே முடிங்களா அவங்க? தண்ணிக்குள்ள இல்ல யாரும் இல்ல. தண்ணிக்குள்ள வண்டியை கொண்டு போய் வச்சு கேம்ப் அடிச்சிட்டு இருக்கான்டா டி. ஸ்குவாட் ஹவுஸ்ல இருக்கான். ஸ்குவாட் ஹவுஸ்ல 2 பேரு. மெகட்ரான்ல அவன் ஒருத்தன் நினைக்கிறேன். ஓ எல்லாம் எனிமி. நம்மள பாத்துருச்சு. லைஃப் குறையுதுல தள்ளிப்போங்க. ஆர்டினஸ்ல எவனும் உட்கார்ந்துருக்கானா என்ன? கேட் போர்டை போட்டு அன்னைக்கு நான் ஆர்டினஸ் எடுக்கலான்னு இருக்கேன். நான் ஸ்குவாட் ஹவுஸ்ல அடி குடிச்சிட்டேன். அவங்க அவ்வளவுதான். நம்ம 3 பேர், அவங்க 4 பேர் நினைக்கிறேன். ஜெய்சின் ப்ரொடக்ஷன் தான். நம்ம தான் அவங்க ஜோனுக்கு வரணும். நைஸ் ஒன். நைஸா? நீ உனக்குள்ளேயும் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேட்டலாக் எமோட் போட்டுட்டு இருக்கேன்டா உட்காந்து. அவன் இப்போ ஜோனுக்கு வரணும். லைஃப் குறைதா மெகட்ரான். இல்ல குறையாது குறையும். ஒன்லி செத்துறாங்கன்னு நினைக்கிறேன். வா கார்ல ஏறு. அவனை போய் மோதும். நடுல இந்த காரை தடுக்க முடியாது. எங்க இருந்து வருது பார் ஃபயர்? நீ காப்பாத்து. செல்ஃப் ரிவ்யூ வச்சிருக்கல? வச்சிருக்கேன். எனக்கு போய் வேணும். நல்ல லெஃப்ட்ல இருக்கான். நான் பாத்துட்டேன். சேஃப் ஆயிட்டேன். நான் சேஃப். எத்தனை ப்ரௌனி. Only 3. How is my driving skills, guys? அடிங்களே. சவர்மா. அடிங்களே. ஒருத்தன் தான் இல்ல அடிங்களே. எங்க இருக்கா? சார் வீல் பண்றேன். அந்த பாறை இருக்கு சார். போறோம் சார். ஆனா சார். ஓசிக்கு லிஸ்ட் பண்ணாங்க. Awesome. We are number 1. We're the best. We are number 1. லைஃப் ஒண்ணே ஸ்பீடு குறையல எனக்கு. பட் நம்பர் 4 இவ்வளவு நேரம் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காண்டி. நம்ம எல்லாரோட வின்ஸும் 2 டிஜிட் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நம்புறோம். நான் போட்ட ஸ்டோரிக்கு இப்பதான் அர்த்தமே உண்டாயிருக்கு. என்ன ஸ்டோரி? என்னால இது பண்ண முடியல. அமௌண்ட் போட முடியல. நம்மளும் 2 நாளா ஏஸ் டாமினேட்டர் 10லயே இருக்கும். அதனால ரெக்கார்டிங் ஆன்ல தான் இருக்கு கைஸ். பண்ண பாருங்க. நான் இப்போ அடிச்சேன் கார்ல போய். Sure. You just broke your mythic shore. ஆமா MG3 வச்சு ஜெயிச்சிட்டோம். ஆமா MG3 வச்சு ஜெயிச்சிட்டோம். He won. 4.4.
ஆனா அங்க பாரேன் 126 மேட்ச் விளையாண்டுருக்கோம் தெரியா. ஓகே 100 மேட்ச் டாப் 10 எடுத்திருக்கோம். அடியா நானும் இருக்கேனா அதுல? நீதான் இல்ல. எப்படி பார்க்கணும்? நான் 142 மேட்ச் விளையாண்டுருக்கேன், 89 டாப் 10. நான் பிளேடு 130 மேட்ச், அதுல 77 மேட்ச் டாப் 10. எத்தனை வின்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும்? உன்னோட எனக்கு நான் அதிகம். 9. உனக்கு? எனக்கு 11. கிஷோர் 14. சரி நாங்க ரெண்டு பேரும் 2 டிஸ்ட்ரிக்ட்ல என்ட்ரை மட்டும் அதிகமா இருக்கேன். அப்போ போன மாசம் டோட்டல் கில் என்ன? போன மாசம் டோட்டல் கில் என்ன? கம்மிதான். எத்தனை? 11. நான் 2 கில்லு, நீ 7 கில்லு, அவன் ஒரு 2 கில்லு, இவன் ஒரு 6 கில்லு. இப்படி ஒரு வழியா 6லாம் இல்ல, 6 15 கில்லு, 11 பார்ட்டி பண்ண 15 கூட வருதுடா. 9 11 15 தான். நீ 7 கில்ல, 12 2 கில்லு, இவன் 2 16 கில்லு, கில்லு. இன்னொரு 16. நான் 4 எப்படில நீ 4 7 கில்லு, அவன் 2 கில்ல. அவன் 2. யாரா 2 பேர் 2 கில்லு. இன்னொருத்தன் 2. அவன் 2 கில்லு, நான் 7. மொத்தமா 10. 11 12 13. ஓ ஆமா ஆமா ஆமா. This is a simulation எனக்கு தான் game கலெக்ட் set in a எனக்கு தான் virtual கலெக்ட் world and does not represent real life. Please won play in my last moderation, match. take frequent breaks, and play responsibly. நேத்து எப்ப போய் வின் பண்ணோம்? நைட்டா? சென்ட் பண்ணமா? இல்ல சாயங்காலம். ஆமா ஆமா சாயங்காலம். சாயங்காலம் வின் பண்ணிட்டா நைட்டு பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம சாயங்காலம் மட்டும் தான் I ஒழுங்கா won my last match. I won my last match. Play inspiration, take frequent breaks, and play responsibly. சார் நான் சாமி ஒரு புது லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிச்சு சார். எதுக்கு போட்டு இருக்க லாங்குவேஜே படிக்க முடியாது. இது சொல்லு. இப்போ ஹிந்துயிசம்ல பார்த்தோன்னா நித்யானந்தான்னு ஒருத்தர் இருக்காங்களா? அப்படியா? சரி. உனக்கு தெரியுமாடா? சரி டேய் உனக்கு கரடி கதை தெரியாதோ? கிஷோர் டேய் கரடி கதையா? கரடி கதை. உனக்கு நித்யானந்தா தெரியும்ல கிஷோர்? அதான் கரடி கதை. ரியல் லைஃப் நித்யானந்தா தெரியும்ல எப்படி இருப்பான்ட்டு? அதான் தெரியும் சொல்ல. அவனை மாதிரி கிறிஸ்டியனிசம்ல தான் இருக்காங்களா? கிறிஸ்டியன் ஒருத்தர் இருக்கான். இல்ல அது வந்துட்டு இருக்கையில டாப்ல. இவன் இருக்காமல நம்ம ஜான் ஜபராஜ். ஜான் ஜபராஜ் இருக்காரு. என்ன நீ பாக்ஸோ கேஸ்ல உள்ள போயிட்டாங்க என் தலைவன். அவன் என்ன வெளில வரலையா? இங்க பாரு அவன் பாக்ஸோ கேஸ்ல உள்ள போயிருக்கான். அவனுக்கு உட்காந்து ப்ரேயர் பண்ணாங்க. அவ்வளோ பேர் பண்ணாங்க. என்ன கூதியா? நம்ம கிறிஸ்டியன்ஸ் தான் வேற யாரு? உங்க அப்பா தானே. ஜான் ஜபராஜுக்கு யாரெல்லாம் எங்க போய் அவங்களுக்கு ப்ரே பண்ண? யாருல அவன்? அதுமதி நான் புருஷனா? டைலாக் ஏதாவது சொல்லிட்டு எனக்கு கிடைக்க என்ன 2 கன்லயும் ஆமோ இல்ல गाइस. நோவர் போவோம். பேர் என்ன? நோவாவா? நம்ம மிலிட்டரி பேஸ்ல இறங்கி மாஸ் காட்டும். ஒருத்தன் மிலிட்டரி பேஸ் இங்க ஒருத்தன் நோவா குடிச்சிட்டான்.
தருண் நாங்க கொஞ்ச நேரத்துல வா. நீங்க வரவே தேவை. அட எச்ச பையில கிஷோர் நீனுமா முதுகுல குதிச்சு அங்க ரீகால் செத்து வர. இங்கதான் இறங்குவாங்க. இங்கதான் ஒருத்தன் இறங்கியிருக்கான். நான் சாவ போறோம்ல. நம்ம ரீகால் Marked a இறங்கியிருக்கான். location. ஒருத்த ஓப்பன் ஆகலாம். எனக்கு செத்தான் நினைக்கிறேன். கிஷோர் இறங்கி ஹீரோட ஐஸ் தரும். ஓப்பன்ல இறங்கின வந்து இன்னொருத்தன் கிட்ட இறங்கினவன்னு என்னைய போடுறதுக்கு ஹீரோட ஐஸ் தரும் இந்த நாட்டு. அது போக இன்னொருத்தன் வேற எனக்கு முன்னாடி அந்த இறங்கியிருந்தான். என் முன்னாடி போன ஒருத்தனை பார்த்தேன். என் பின்னாடி வந்த 2 பேரை நான் பார்க்கல. 2 பேரு கிஷோர் 3 ஸ்டோரியில் ஒருத்தன் இங்க ஒருத்தன். பிடிக்கும். அது ஓப்பன் கிஷோர். அவனுக்கு தெரியும் கிஷோர் தான். 2 பேரும் ஒரே டீமு. அவனுக்கு அந்த அளவு மூளை கிடையாது. கிஷோர் சாவா மூளை இருக்கா அது இல்லையான்னு நான் பார்த்தேன். அவன்கிட்ட சாக மாட்டேன் செத்தான். வேற ஏதாவது செத்தான் பார்த்துருவோமா? கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Marked a location. I got some beacon. அவன் ஊசி வச்சிருக்கான். நான் ரெடி பண்ணேன். Marked a location. அவன் ரீகால் பண்ணலையா அவனை? இல்ல 2 பேர் ரீகால் கேட்கல. நான் தான் பண்ணுமா? பொறுமையா பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. இல்ல பொறுமையா போ. அவசரம் இல்ல, பொறுமையா பண்ணுங்க. அங்கதான்டா இருக்கான். ஒரு தமிழ் பிளேயர் லீக் போட்டான். அப்ப வெயிட் பண்ணி பொறுமையா அவனாடி என்னை அப்புறம் ரீகால் பண்ணிக்கலாம். முடியும் போது பண்ணா போதும். இந்த 2 கண்டே ஆமா இல்ல. பேண்டா இப்படிதான் கிஷோர் அடிப்பான். ஏகேஎம் ஸ்கோப்பே போடாம இதே கண்டெய்னர்ஸ்ல. பேண்டா என்னோட சிஷே புள்ள, பழங்கால யூடியூபர். இப்பதான் உனக்கு யார் பேண்டான்ட்டு. Awesome. இந்த ரியாக்ஷன் வீடியோ போடுவானே அவன. ஒரு காலத்துல பிளேயர், இப்பதான் ரியாக்ஷன் யூடியூபர். ராஜா எல்லாம் அவன் கேம் பிளேக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 3 பேர் நம்ம கிட்ட வராப்ப. எங்கடா போனான் அவன்? சொல்லிருக்கானா கிஷோர்? ஆமா, வேஸ்ட் பீஸ் சர்வர் மாத்தி இதுக்கு ஈஸியான லாபில போய் அடிச்சிட்டு இருப்பான் அப்படி சொல்லிருக்கான். இதனால அவன் ஸ்டைலிஷ். ஏய் எங்கடா போனான் என் நாக்கு? நிஜந்த மாதிரி தான். இந்த கார் இது வரும்போது இது வரும் நம்ம. இது பத்து சாவ மாட்டேங்கான். ரீகால் ஜீரோ ஆயிட்டானா என்ன பண்றது? அவன் ட்ரெஸ் எனக்கு வேணும், அதுதான் இப்போ எனக்கு பிரச்சனை. அவன் எனக்கு பிரச்சனை கிடையாது, அவன் ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப வரதான் சொல்லிருச்சு. அது என் ரைட் ஹேண்ட் ஃபுல்லா வலிக்குது விஷயம் சொல்றேன். ஹேண்ட் ஃபுல்லா வலிக்குது. ரொம்ப அடிச்சு இருக்குதா? கண்ணாடி போட்டா ரைட் ஹேண்ட் எப்படி இருக்கு? நம்ம எல்லாருக்கும் தெரியும்.